பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, சிறைச்சாலை கதவுகளை திறக்கிற தேவன். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கிருந்தாலும் சரி கையில் தேடி எடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 40வது அதிகாரத்தை எடுத்து கையில் வச்சு 40வது வசனத்தை, அதாவது 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்தையும் 41வது வசனத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அசைபாடும் தெய்வமே, அசைபாடும் தெய்வமே, அசைபாடும் தெய்வமே, அசைபாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுல் சீலாவும் சிறையிருந்த போது ஜீவதேவன் அசைவாடினே. பவுல் சீலாவும் சிறையிருந்த போது ஜீவதேவன் அசைவாடினே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் எடுத்திருப்பீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று திறந்தார். தூதனை திறந்து அடித்தார். நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா கத்தத்த முடியும். தூதனை அனுப்பி திறந்து இவங்களை போய் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ண வச்சுட்டார். இங்கே பார்த்தா காலையில் அவங்கள சிறைச்சாலையில் போய் கூட்டிகிட்டு வான்னாங்க. காவலில் வச்சுருக்கோம். போய் கதவை திறந்து பார்த்தாங்க. அங்கே என்ன நடந்தது? சிறைச்சாலை பத்திரமாக பூட்டப்பட்டுருந்துச்சு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஒருத்தன் வந்து நான் ஐயா அவங்க தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னமோ முடியுமோ ஒருத்தருக்கு விளங்கலை. கடைசியில் ஒருத்தர் எந்திரிச்சு பேசினான், கமாலியேல்ங்கிறவன் எந்திரிச்சு பேசினா. ஏப்பா தெய்தாசன் ஒருத்தர் இருந்தான். அவன் இப்படித்தான் என்ன பண்ணான், 400 பேர் அவனை பின்பற்றினான். கொஞ்ச நாள்ல அவன் போனா எல்லாம் என்ன ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் யூதாசன் ஒருத்தர் இருந்தான். அவன் பின்னாலையும் சிலர் இருந்தாங்க. அதுவும் அப்படியே போயிடுச்சு. இது ஒருவேளை தேவனா உண்டாயிருந்தா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லைன்னா அது தானாகவே போயிடும். நீங்கள் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாதீங்கன்னா. இந்த யோசனையை கேட்டு அந்த சிறைச்சாலையிலேருந்து அவரை கூப்பிட்டு வந்து அடித்து அவமானப்படுத்தி கண்டிப்பு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க?
5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும். எதுக்கு பேதுருவும்? 27ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். சரி. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே சிறைச்சாலை கதவு திறந்த கர்த்தர் அவங்களை எதுக்கு திறந்தார்னா போதகத்தினால எருசலேமையே நிரப்பினார். போதகத்தை எருசலேமில் நிரப்பி மனுஷனுடைய இரத்த பழியை எங்க தலைமையில வர வைக்க பாக்குறீங்களா? அவங்களுக்கே பயம் இருந்துச்சு ஆண்டவர் இருக்காருன்னு. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு மட்டும் பாருங்க, நிச்சயமா உங்க வாசலை திறப்பார். அவங்கள கூட்டு போய் திறந்தாங்க, அழைச்சி வந்தாங்க, கடைசியில் அடிச்சு அவமானப்படுத்தினாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 41ஆம் வசனத்துல, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம். அதுக்கப்புறம் கொஞ்சமாவது இடைவிட்டா, அதுக்கு பின்னாடி இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆண்டவர் கதவுகளை திறக்கிறவர். நமக்கு உதாரணமா அத்தனை கதவுகளை சொன்னேன். ஜன்னலை திறந்தாலே ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக அழகா சொல்றாரு. ஆண்டவர், ஐயா உங்க காணிக்கைகளையும் உங்க தசம பாகங்களையும் பண்ட சாலையில கொண்டு வாங்க, அப்பொழுது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பலகணியை திறந்தாலே இடம் கொள்ளாமல் போகுமா? ஜன்னலை திறந்தாலே. அப்போ கதவை திறந்தா எப்படி இருக்கும்? ஜன்னலுங்கிறது எவ்வளவு? மிஞ்சி போனால் எத்தனை இருக்கும்? 2 அடி அகலம் இருக்குமா? 2.5 அடி அகலம் இருக்குமா? அதுக்கு மேலே இருக்காது. ஜன்னலை திறந்தா அதுவும் இடையில கம்பி இருக்கும், இல்லை பாதுகாப்பு வலை இருக்கும். அது வழியாக ஆசீர்வதிச்சாலே இடம் கொள்ளாமல் போயிருமா? அப்போ கதவை திறந்தாலே எப்படி? ஆசீர்வதிக்கிற தெய்வம் உன் கதவை திறந்து ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேதத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவியை கொண்டு குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பிக்கிறவர் என்று சத்தமிட்டு சொன்னாள். தினந்தோறும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா. பவுல் சினங்கொண்டு பார்த்து, அவ சொல்லல, அவளுக்குள்ள இருந்து ஆவி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. திரும்பி பார்த்து என்ன சொன்னா? இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன்னாரு என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரமே அந்த ஆவி அவளை விட்டு என்ன செஞ்சிருச்சு? புறப்பட்டு போயிடுச்சு. அவளுடைய எஜமான்கள் அந்த ஆதாயம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆவி அவள் விரட்டிட்டானே சொல்லி அவன் மேல பொறாமை கொண்டு பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணாங்க? பிடித்து
சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி, அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க, ஆனா இவருக்கு எப்படி தெரியுது? கலகம் பண்ணாங்களாம். ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடும், அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, எத்தனை அடி எழுதப்படல, அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில அடிச்சது போதாதா, சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் என்ன பத்திரமா காக்கிறது எப்படி தெரியுமா? தொழு மரத்தை காலில் மாட்டி எங்கிட்ட ஓடி போயிடான்னு பயம். பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஆனா இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்துல மாட்டி நடுராத்திரியில 25 வசனத்துல பார்க்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இப்படியே வச்சுக்கிட்டு 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இதை இப்படியே கையில வச்சுக்கோங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. மிக அழகா நமக்கு அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை ஆண்டவருக்கு துதிக்கிறதுனால நமக்கு எதிராக வர்ற காரியத்தை அப்படியே மாத்துவார். ஹல்லேலூயா. அநேக நேரம் நமக்கு தெரியாது, நமக்கு விரோதமாக இருக்கிறவனை எடுத்து போட்டு வேளாள வைப்பார், அல்லது நமக்கு விரோதமாக நிற்கிறவனே நம் பட்சத்தில் மாற்றுவார். ஆண்டவர் செய்கிற காரியம் நமக்கு விளங்காது, ஆனால் துதிக்கிறோம். துதி தந்திய பரமண்டல சுவிசேடக நாமம் துதமங்கள விதுதம் சுபசோபன தேவம் துதி தந்திய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுக சோப க்ஷேமம் விண்ணாடனு மண்ணாடனு துதிக்கணும். ஏன்னா துதிக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. அதனால்தான் துதித்து பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரன் துதிகளின் மத்தியில் வாசம் நேயமா சொத்தரிப்போம் ஆக அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஏன்னா துதிப்போம் அல்லேலூயா பாடி எத்தனை துதியை பற்றி பாடியிருக்கோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதிக்கிறோம். இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய். ஏன்னா எண்ணின காரியம் யாவும் முடிக்கணும்னா, மண்ணிலும் வெண்ணிலும் வாழ்ந்து ஜொலிக்கணும்னா இயேசுவையே துதி செய் பாடுறோம்ல. ஏன்னா துதிக்க தொடங்கின போது யோசபாத் அப்படி துதிக்க பாட தொடங்கினா கொயர் குரூப்பை நிப்பாட்டினா அங்கே ஏற்று வந்திருக்க அத்தனை பேர் அவனுக்குள்ளே விரோதமாக மாறுது. இங்கே பாடி துதிக்கிற பவுல் ஷீலா கையும் காலும் தொழுவில் கால் மாட்டப்பட்டிருக்கு. நள்ளிரவிலே துதித்து பாடினார்கள். அங்கே வெளியே இருந்தவங்களும் என்ன செஞ்சாங்க? இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காவக்காரங்களும்
நள்ளிரவில் வாசிங்க 25 வசனத்திலிருந்து. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் என்ன துதித்து பாடினாங்க எழுதப்படல. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயை ஐயா, உம்மன் முன்பே மாறாதையா. உலகம் எல்லாம் மாயை ஐயா, உம்மன் முன்பே மாறாதையா. ஒருவேளை எப்படி துதிச்சாங்கன்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல. காலில் ரத்தம் ஒழுகுது, தொழுமரத்தில் மாட்டி இருக்கு, இங்கிட்ட அங்கிட்ட அசைய முடியாது. எப்படி துதிச்சாங்கன்னு தெரியாது. துதித்து பாடினார்கள். அதை சிறைச்சாலை காவலர்களும் என்ன செஞ்சாங்க? கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பாடினது என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. 25, 26, 27 பாருங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும். பாட்டை கேட்டு சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அசைஞ்சதான். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு வல்லமை. ஏன்னா பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன், பயப்பட வேண்டாம். ஆமென். ஏன்னா நமக்கு யாரு? சங்கீதக்காரன் சொன்னபடி தேவன் எனது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் சமுத்திரத்தில் சாய்ந்து அதன் பெருக்கினால் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன்னா நமக்கு ஒரு ஆறுதல் தருகிற ஒருவர் உண்டு. அன்றைக்கு கோராகின் புத்திரனுக்காக பூமியவே திறந்தாரே, பூமி தன் என்ன செஞ்சு அவங்கள வாயின முழுங்கி போட்டது. அது உயிரோட. ஆண்டவர் செய்கிற காரியம் நமக்கு விளங்காதுங்க. இங்கே பார்த்தார், தாப்பா போட்டிருக்கும், கதவு சிறைச்சாலை பூட்டியிருக்கும். இதை போய் எப்படி தூதன் அனுப்பி திறக்கலை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக செய்கிறார். இங்கே இவங்க பாடின பாட்டை கேட்டு அப்படியே பூமி அஸ்திவாரம் அசைந்தது. அஸ்திவாரம் அசைந்ததான். அப்படி அசைஞ்ச உடனே என்ன செஞ்சா வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அடிமட்டமே ஆடிச்சு. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் தானாய் திறந்துக்கிடுச்சு. ஏன்னா செவர் இப்படி ஒதுங்கிடுச்சு. தாப்பா தன்னால உருகி போற அளவுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாப்பா செவத்துல இது வச்சு தான் போட்டு இருப்பாங்க. ஆடின ஆட்டத்தில் இந்த செவர் இங்கிட்டு தள்ளி போயிடுச்சு. இந்த கதவு இப்படி திறந்துக்கிடுச்சு. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் கட்டுகளும் அது மட்டும் இல்ல, அத்தனை பேருடைய கட்டுகள் எப்படி அவுந்துச்சுன்னே தெரியாது. அப்படி அவுந்து வச்சு சிறைச்சாலைக்காரன் நித்திர அது வரைக்கும் பாட்டை கேட்டு தூங்கிட்டா. இப்ப எந்திரிச்சு பார்த்தா கதவெல்லாம் திறந்து கிடக்கு. ஒரே பயம். ஐயா எங்க ஓடி போயிட்டாங்களோ அவன் தன்னையே அழித்து கொள்ளப்பான. அப்பவும் பவுல் சொன்னான்,
பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து ஆண்டவர் இதை சொல்லியிருந்தாரு. ஈசாக்கு மேல ஆபிரகாம் கத்திய போட போகும்போது சொன்னார்ல, ஆதியாகமம் 22:12, உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. ஆண்டவர் தன்னை அழித்துக்கிறதுக்கு விடுறவன் அல்ல. ஏன்னா அங்கே ஒரு வழி திறக்கிற தேவன். எனக்கு கண்பாளே, இவன் போகிறதுக்குள்ள அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை வாழ்த்து அனுப்பிச்சு வச்சார். பலிபீடத்தில் வச்சுட்டு சும்மா எடுக்கக்கூட ஒரு ஆட்டை எடுத்து பலியிட்டு இறக்குனார். இங்கே பார்க்குறோம், சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து கிடக்கு. இவங்களுக்கு எல்லாரும் பயம். ஐயோ, எல்லாரும் எங்கே ஓடி போயிட்டான். பவுல் சத்தமிட்டு சொன்னா, உனக்கு ஒன்றும் செஞ்சுக்காதப்போ, ஒரு கேடும் செஞ்சுக்காத. நாங்கள் யாரும் எங்கேயும் என்ன செய்யலை, இங்கே தான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை நீ விடுவிக்க வேண்டியதில்லை. யோவான் 8:36 படி குமாரன் எங்களை விடுதலையாக்கணும். அதுதான் விடுதலை. எனக்கு கண்பாருளே, இவன் விதீபத்தை கொண்டு வான்னா, கடைசியில் கொண்டு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் யார் காவல் அடைச்சானோ அவங்க ரத்தத்தெல்லாம் காயத்தெல்லாம் கழுவி அந்த ராத்திரியிலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எந்த வீட்டில் எந்த பேர் இவருக்கு எதிராக நின்றானோ அவங்களே கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு சுவிசேஷம் சொல்ல வச்சார். அவங்க கேட்டாங்க, அப்போஸ்தலர் 16:31 என்ன கேட்டாங்க? ஒரு வார்த்தை கேட்டாங்க. அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டாம் கேட்க வச்சார். அப்பதான் அவன் சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் சிறைச்சாலையிலிருந்து கதவை திறந்து எதுக்கு தெரியுமா? அநேகர ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இந்த ஊழியத்துக்குன்னு எந்த ஒரு மனுஷனும் நான் மாதம் இவ்வளோ தருவேன்னு சொன்னதில்லை, நான் கேட்டதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இதுவரை தடை இல்லாமல் நடத்தி வருகிறார். நீங்களாம் எத்தனையோ பேர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு பதில் கூட நான் போட முடியல. ஏன்னா நீங்கள் யார் என்ன கருப்பாக சேப்பாக தெரியாது. நீங்கள் எழுதியிருக்க பேரை கூட இன்னொருத்தர் வாசித்து தான் எனக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட நிலையிலும் நீங்கள் இடைவிடாமல் தாங்கி வர்ற உங்கள் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு நான் எப்போதும் ஜெபிப்பதுண்டு. உடைய கவலைகள் கஷ்டங்களெல்லாம் மாறணும் ஜெபிப்பதுண்டு. நீங்களும் ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? மதுரையில் முந்தி பெண்களை தங்க வச்சுருந்தோமே, அந்த மாடியில் ஓடு கூட உடஞ்சி அந்த புது ஓடு மாற்ற முடியாமல் இன்னும் அநேகர் இடம் கேட்டு வந்தால் கூட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு அறை தான் இருக்குது, இன்னொரு அறைன்னு கட்டப்படாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓடு ஓடனா 1.5 லட்சம், சென்ட்ரிங் போடனா 6 லட்சம் ரூபாயாம். நான் எப்போவுமே மேலானவற்றை நாடுகிறவன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஓடு வேணாம், சென்ட்ரிங் போட்டு கொடுங்க ஆண்டவரேன்னு. அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானுளே, ஒரு ஞாயிற்றுக்கிழமோட நான் யாரையும் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம். இந்த பார்வையற்ற மக்களை அழைத்து வர வேனுக்காக உதவலாம். ஏன்னா ஒரு வாரத்தில் கூட்டு வரக்கு 4000 ரூபா. அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். அது மட்டும் இல்லை, பார்வையற்றவர் மரித்தா கூட யாருக்கும் அடக்கம் பண்ண சொந்தக்காரன் வர்றதில்லை. ஏதோ காசு இருந்தால் வருவான், ஒன்றும் இல்லைன்னா யாரும் தேடி வர்றதில்லை. ஆனால் எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஏன் பிரதர், நைட் நேரத்தில் ஏதாவது ஒரு டெலிவரி அந்த மாதிரி போகலாம், தாராளமாக அப்போ கூப்பிடுங்க. அதை பற்றி தப்பே கிடையாது. சில காரியங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு, அதனால் நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். மற்ற காரியங்களெல்லாம் காலைல 10லேருந்து 5க்குள்ளே கூப்பிட்டு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் தயவு செய்து ஆராதனை நேரம் மத்தியானம் 3 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. அதுக்கடையில் கூப்பிட்டு சில நேரம் நான் உங்களுக்கு எடுக்க முடியாமல் போயிடுது, எனக்கு ரொம்ப மன வருத்தம். எனக்கு அன்பானுலே, எப்படி உதவான்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது என்கிட்ட கேட்டால் அதற்கான வழிமுறைகளை சொல்லுவேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார்
எந்தெந்த சூழ்நிலையில அடைக்கப்பட்டு மன நிம்மதியற்று இருக்கிறார்களோ அந்த கதவுகள் திறக்கப்படட்டும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடு. இருப்பு கதவுகளை திறக்கிற தேவன், விசுவாசத்தின் கதவுகளை திறக்கிற தேவன், சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிற தேவன், பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கூட சிறைச்சாலை கதவுகளை திறந்து யார் விரோதமாய் நின்றார்களோ அதே இடத்துல சுவிசேஷம் சொல்லுவதற்கு வழி திறந்த தேவன். இன்றைக்கு உங்களுக்கு எந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று எழுதப்பட்டபடி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் யார் யார் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற வயதான மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தாங்க முடியாத வேதனையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளிலிருந்து கைவிடப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒண்ணுமே இல்லாம கடன் பாரத்தோடு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கணவனை இழந்த மனைவிக்காய், மனைவியை இழந்த கணவனுக்காய், பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தை கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.